இட் இஸ் கோயிங் டு எண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? கோயிங் டு அப்படின்னா இமீடியட் ஃப்யூச்சர், உடனே நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பக்கம் பாருங்கள், தமிழ் வாக்கியம் நாம் தொடருவோம் அப்படின்னு இருக்குது. ஸோ தட் இஸ் ராங். அப்போ இது முடிய போகிறது அப்படிங்கிறது எங்கே இருக்குது? தேர்டு ஒன்று இருக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணணும். இட் இஸ் கோயிங் டு எண்ட், இது முடிய போகிறது. இட் என்ஸ், இது முடிகிறது. இட் என்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இட் சிங்குலராக இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் ஆயிருக்கு. வி வில் கண்டினியூ, யூ வில் லேர்ன் மோர், இந்த ரெண்டு வாக்கியங்களும் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஷஃபில் ஆகிருக்கு பாருங்கள் இந்த டிரான்ஸ்லேஷன். ஹீ இஸ் கிவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சென்டென்ஸ் எங்கே இருக்குது? லாஸ்ட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுடைய டிரான்ஸ்லேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். டிரான்ஸ்லேஷன் பண்ணால் மட்டும் போதாது, அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது, அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் என்ன கிராமர் அப்ளை ஆகிருக்கு அதையும் பார்க்கணும். ஓகே, ஹீ கிவ்ஸ், ஹீ இஸ் கிவிங், ஹீ கேவ், ஒரே வேர்பு யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி இந்த சென்டென்சஸ்லேயும் வாட்ச் அப்படிங்கிற ஒரே வேர்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு நேராக இருக்கிற டிரான்ஸ்லேஷன் ஷஃபில் ஆகிருக்கு. நீங்கள் அதை கரெக்டான ஆர்டருக்கு கொண்டு வரணும். யூ ஆர் வாட்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். யூ ஆர் பீயிங் வாட்ச்டு, இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. நீங்கள் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் வரும்ல, அது மாதிரி. யூ வாட்ச்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், நீங்கள் கவனித்தீர்கள். யூ வில் பி வாட்ச்டு, நீங்கள் கவனிப்பீர்கள். ஸோ ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சென்டாக் சேனல் பாருங்கள். ரிலேட்டட் வீடியோவில் இந்த வீடியோ லிங்க் ஆகிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.